நீதிமன்றம் சொன்ன முக்கியமான விஷயம் எல்லாத்துடைய கவனத்திலும் பெறுது. 28ஆம் தேதி நடக்கப் போகுது என்ன ஒன்று, செந்தில் பாலாஜி டெல்லிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய என்ன பண்ணுறாருன்னு தெரில, நள்ளிரவு போயிட்டு காலைல வர்றாரு. அதையும் நம்ம தான் முதல்ல சொன்னோம். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா வந்த பிறகு பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் நிர்வாகம் ஒரு வழக்கு போடுது. யார் மேலே வழக்கு போடுறாங்க? சட்டவிரோதம்னு சொல்லி இந்த இடியுடைய ரெய்டை சட்டவிரோதம்னு சொல்லி வழக்கு போடுறாங்க. டாஸ்மார்க் நிறுவனம் மட்டும் இல்லை, ஈடியே வழக்கு போடுறாங்க. யார்? நம்ம தமிழ்நாடு அரசே வழக்கு போடுறாங்க. 2 பேர் வழக்கு போடுறாங்க. அப்போ இதை சட்டவிரோதம் அப்படின்னு இப்போ அறிவிக்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? செந்தில் பாலாஜி போயிட்டு வந்த உடனே இது நடக்குது. அப்போ அதில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? இன்னொரு முக்கியமான விஷயம், அதை பற்றி பேசுவோம். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம், 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்ல போகுதுன்னு அரசியல் புரசலாக ஏற்கனவே சட்ட நிபுணர்கள் நிறைய பேர் சில விஷயம் சொல்கிறாங்க. அதை பற்றியும் பேச போகிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இப்போ எல்லாத்தையும் முதலமைச்சர் கூப்பிட்டுருக்காரு. அதில் ஜனசேனா யார்? நம்ம இந்திய கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொன்ன ஐயா பவன் கல்யாண் வராரு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஆனால் அவர் வராரு. உடனே திமுகவுடைய கொள்கைக்கு ஆதரவாக பிஜேபியுடைய கூட்டணி கட்சியே ஆதரவு தெரிவிக்குதுங்கிறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பற்றி நிறையா பேசிட்டோம். அது எதுக்கு பவன் கல்யாண் வராரு அதை பற்றியும் பேசுவோம். இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசு ஊழியர்கள் இவங்க பிரச்சனையெல்லாம் தாண்டி மோடி அவர்கள் வெளிநாட்டு போடுறதுக்கு 238 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு திமுகவுடைய ஆதரவு தொலைக்காட்சியில் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க. உண்மைதான், அவர் ஒரு பாசிசம் செலவு பண்ணுறாங்க. ஆனால் விளம்பரத்துக்கு மட்டுமே 110 கோடி ரூபா செலவாகிருக்குது, தமிழக அரசு செலவு பண்ணியிருக்குது அப்படிங்கிற விவரங்கள் வரும்போது, கஜானா காலிங்கிறீங்க, விளம்பரத்துக்கு 110 கோடி அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஊடகங்கள், யூடியூப்பு, பத்திரிக்கைலாம் உங்களுக்கு ஓரளவுக்கு மேலே முட்டு கொடுக்கறதுக்கு காரணம் இதுதான். அப்போ இவ்வளவு தொகை ஏன் செயல்பட்டது? அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஊரக வளர்ச்சித்துறையில் ஆரம்பித்து ஆதி திராவிடர் நலம், ஆதி திராவிடர்களுக்கு மக்களுக்கு செலவிட தொகை 11 கோடி. ஆனால் ஆதி திராவிடர் நலத்துக்காக விளம்பரப்படுத்தப்பட்ட தொகை 25 கோடி கிட்ட வருது. விளம்பரம் அதிகமாக இருக்குது, செலவு கம்மியாகுது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக போட்டிருக்காங்க. அதை பற்றியும் விவாதிக்க போகிறோம். இந்த இந்த இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்ருக்கும்போது முதலமைச்சர் தைரியமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன? கையில் இருக்கக்கூடிய பணம் கூட்டணி கண்டிப்பாக சேர்ந்துட மாட்டாங்கன்னு அவங்களுக்கு வந்த தகவல். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பிரசாந்த் கிஷோர், இவர்களுக்கு ஆதரவாக இருக்க பிரசாந்த் கிஷோர் தான் அங்கே இருக்கார். நடப்பதையெல்லாம் ஸ்பை மூலியமாக கேட்டுக்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறது, ஸ்பைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஏன்னா எடப்பாடிக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு போய் விஜய் பார்க்குறாருன்னா அவரை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ இவ்வளோ விஷயங்களையெல்லாம் இருக்கும்போது நாளைக்கு வரலாற்று சிறப்புமிக்க சாதனை பண்ணிட்டோம். ஏன் நாங்கள் தொகுதி மறுசீரமைப்புக்காக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, இப்படி ஒரு முழு முயற்சியை ஸ்டாலின் எடுத்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து அமித்ஷா சொல்கிறார், மொழியை வைத்து விளையாடாதீர்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியை கற்றுக்க மாட்டேங்கிறீங்க, எங்கேயோ ஒரு ஆங்கிலத்தை கற்றுக்கிறீங்கன்னு அவர் ஒரு பிரச்சனை. அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நல்லது பண்ணுறதுக்கு அமித்ஷா, ஆளுநர் இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இதுவும் தேவை. இப்போ எப்படி திசை திருப்புறாரு பாருங்கள் அமித்ஷா எதை சொல்லியிருக்கணும்? 100 நாள் வேலை திட்டத்துக்கு நாங்கள் பணம் கொடுத்தோம், அதில் ஏன் முறையீடு பண்ணீங்க? 100 நாள் வேலை திட்டத்தை நான் காசை 400 ரூபா ஆக்குங்கன்னு உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சோனியா காந்தி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 100 நாள் வேலை திட்டத்திலே பணத்தை ஆட்டையை போட்டீங்க. இதை கேட்டுருந்தால் திமுக அமைதியாக இருக்குமா? அதை பற்றி பேசலாமான்னு கேட்டால் திமுக வாய் பேச முடியுமா? ஈடியில் இவ்வளோ கொள்ளடிச்சிருக்கீங்க அப்படின்னு அத்வானி சொன்னார்னா, அமித்ஷா சொன்னார்னா அது பேசப்படுமா? அதெல்லாம் விட்டுட்டு இப்போ என்னங்க அமித்ஷா என்ன பேசினாங்க எடுபடும்? திமுக மொழியை வைத்து விளையாடுகிறது, இதா பேச்சு? ஈடியில் கொள்ளடிச்சிருக்கீங்க, அதை மடைமாற்றம் பண்ணுறதுக்கு நீங்கள் தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறீங்க. வெளுத்து விட்ருவோம் பாருங்கள், உங்கள் தண்டவாளத்தில் ஏறப்போகுது ரிப்போர்ட்லாம் வந்துருச்சுன்னா திமுக ஆளற மாட்டாங்க. ஏன் அதை பேச மாட்டீங்க? அப்போ இன்னொரு டீலிங் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா ஈஷா யோகா மையம், ஹைடெக் சாமியார். சரி, ஈஷா மையம் என்னங்க, திமுக தான் வலிமையாக நடவடிக்கை எடுக்குமே, அதான் இது மதத்துக்கு மத வெறியர்களுக்கு எதிரான கட்சியாச்சே, விடமாட்டாங்களே அப்படின்னா, தகன மேடை அமைக்கிறது சம்பந்தமான வழக்கு இன்னும் தமிழக அரசு அதுக்கு பதில் சொல்லலை. உச்சநீதிமன்றம் கடைசி கெடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், அது என்னங்க பெரிய விஷயம், அதெல்லாம் அமைக்க விட மாட்டாங்க, ரைட்டு. இதற்கு முன்னாடி வனப்பகுதிகளை அழித்து அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டுமானம் அப்படிங்கிறத முறையாக அனுமதி வாங்காமல் கட்டியிருக்காங்கன்னு கேஸ். தமிழ்நாடு அரசு 600 நாள், எவ்வளோங்க, 600 நாளைக்கு அப்புறம் அப்பீல் போகிறாங்க. கோர்ட்டு கேட்குது, 600 நாளைக்கு வரைக்கும் அப்பீல் போய் இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தீங்களான்னு கேட்குது. கேட்டது உச்சநீதிமன்றம். அப்போ ஈஷா மையத்துக்கு மறைமுகமாக நீங்கள் உதவி செய்கிறீங்களாங்கிற
சாதாரண கேள்வி எழுமா எழாதா நீங்களே சொல்லுங்கள். ஏன் 600 நாளாக தூங்கிட்டு இருந்தீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். தலைமை செயலாளரை வந்து ஆஜராகுங்க ஹைகோர்ட்லன்னு சொன்னால் நைட்டோட நைட்டு அப்பீல் போக தெரிஞ்ச உங்களுக்கு, முகுட்ரோவித்திக்கு 30 லட்ச ரூபா கொடுத்து அதுக்கு போக தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் இதில் கவனக்குறைவாக இருந்தீங்க? இதானங்க உங்கள் விஷயம். நீங்கள் தானே சொன்னீங்க சமூக நீதி சமூக நீதின்னு. இதான் சமூக நீதியா? அப்போ டோட்டலாக எல்லாத்தையுமே நீங்கள் தவறுகள் பண்ணிவிட்டு வீடியோ போட்டுட்டு திராவிட மாடல் அரசு அப்படின்னு அதிமுக கிண்டல் பண்ணிவிட்டு விஜய் கட்சியை கிண்டல் பண்ணிவிட்டு இப்படியே வாழ்க்கையை ஓட்டிலான்னு நினைக்கிறீங்களா? 5 வருஷம் போதும். அடுத்த தேர்தலில் ஸ்டாலின் வேணுமா வேணாமா நலத்திட்டங்களை பண்ணியிருக்காரா, அதுதான் இஷ்யூ. ஆனால் நீங்கள் எப்படி டைவெர்ட் பண்ணுறீங்க? மும்மொழி கொள்கை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதே மறுசீரமைப்பு, இது 2 தான் கொள்கையா? சோத்துக்கு வழி இல்லை. பெட்ரோல் மானியம் டீசல் மானியம் எவ்வளோ நீங்கள் சொன்னீங்க. கேஸ் சிலிண்டருக்கு விலையை குறைக்கணும்னு சொன்னீங்க, எவ்வளோ சொன்னீங்க. மீனவர்களுக்கு 3 லட்சம் வீடுகள் கட்டித்தரேன்னீங்க. அரசு ஊழியர்களுக்கு எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தீங்க. கேட்டால் அரசு ஊழியர்கள் போகிறான்னா அவ்வளோதான் சம்பளம் கட்டு. அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் உச்சாணி கும்பிடுறீங்க? உங்கள் கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் இது வரைக்கும் எப்படி டீல் பண்ணி இப்போ ஏன் இப்போ வேலுமுருகன்ட்ட நீங்கள் இவ்வளோ கடுமையாக காட்ட வேண்டிய அவசியம் என்ன? நம்மளை விட்டால் எங்கே போயிடுவார்? கரெக்ட் அப்படி தானே? தேமுதிக வருது இவர் போனால் போட்டோம். ஆணவம் என்றும் ஜெயித்ததாக வரலாறே இல்லை. அவர் ஒன்றும் தப்பாலாம் கேட்கல. நம்ம ஏற்கனவே காலையில் இந்த பதிவு போட்டோம், நிறையா நீங்கள் ஆதரவு கொடுத்தீங்க, நிறைய கமெண்ட்டும் சொல்லியிருக்கீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். இவ்வளவு விஷயங்களை பற்றி பேசணும். முதல்ல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 4ஆம் தேதி யார் உச்சநீதிமன்றம் சொன்னாங்க, 4ஆம் தேதி வந்து உங்களை நாங்கள் கேட்க போகிறோம், நீங்கள் வந்து அமைச்சராக தொடர்றீங்களா, 14ஆம் தேதி தொடர்றீங்களா இல்லைன்னு கேட்க போகிறோம். அப்புறம் அந்த வழக்கு இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தா நீதிபதி வீட்டில் 100 கோடி ரூபா கைப்பற்றப்பட்டது. ஒரு ஃபயராவது 100 கோடி ரூபா கைப்பற்றப்பட்டது. உடனே நமக்கு ஒன்றும் புரியல, 100 கோடி ரூபா நீதிபதி வீட்லையா? என்னங்க பண்ணாங்க? அவங்களுக்கு பெரிய தண்டனை கொடுத்துருப்பாங்களேங்க. 100 கோடி எப்படிங்க கணக்கு காட்ட முடியும்னா, இல்லை அவர் அலகாபாத் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. அலகாபாத் கோர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்களான்னு இங்கே எல்லாம் கொதிக்கிறாங்க. என்னங்க அது இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு. இல்லை அப்புறம் உச்சநீதிமன்றம் சொல்லி இல்லை இது நடவடிக்கை இல்லை, இப்போதைக்கு நடவடிக்கை உறுதியாயிடுச்சுன்னா உறுதியாக நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போங்கிறாங்க. ஒரு ஆறுதல். அப்போ அலகாபாத் கோர்ட்டு ஏற்கனவே கொடுத்த தீர்ப்புலாம் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி ஏன் இதை செந்தில் பாலாஜிக்கு பேசிகிட்டு இருக்கும்போது இதை சொல்கிறாங்கிறது பார்த்துட்ருக்க உங்களுக்கு புரியும். இப்படி போயிட்டு இருக்கும்போது செந்தில் பாலாஜி அவர்கள் நள்ளிரவு போயிட்டு காலையில் வராரு. அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நிகழ்வெல்லாம் பாருங்கள், ரொம்ப அதாவது எப்படி சொல்கிறதுனா, அதாவது நார்மலாக இருக்காது. அவர் போகிறதுக்கு முன் போகிறதுக்கு பின் நல்ல நுட்பமாக பாருங்கள். அவர் போகிறதுக்கு முன்னால் அமைச்சர்கள் பேசுகிற விதம் வேறு. அவர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடனே டாஸ்மாக் கேஸ் போடுது, இவங்களும் கேஸ் போடுறாங்க சட்டவிரோதம்னு. அப்போ சட்டவிரோதம் அப்படின்னு நீங்கள் அறிவிக்க சொல்கிறது அப்படிங்கிறது யார் சொல்லி பண்ணீங்க? நல்லா நீங்கள் கேட்கலாம், ஏங்க அது முகுட்ரோவித் சொல்லியிருப்பார், உடனே சொல்லியிருப்பார். ஏங்க நீங்கள் ஒரு 3 நாள் ரைடு பண்ணுறீங்க, ரைடு பண்ண உடனே அங்கேருந்து ரைடு ஆரம்பிக்கும் போது முகுட்ரோவித் லைனுக்கு போவீங்களா? ஐயா அந்த மாதிரி ரைடு போயிட்டு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உடனே போய் நீங்கள் வந்து 2வது நாள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பெண் ஊழியர்கள் எல்லாத்தையும் சிறை பிடிச்சிருக்காங்க அப்படின்னா உடனடியாக நீங்கள் ஹைகோர்ட்டு போங்க, பாருங்க சிறை பிடிச்சிருக்காங்க, இதுக்கு எங்களுக்கு உடனே அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துருப்பாரு. கரெக்டுங்களா? அதெல்லாம் விட்டுட்டு அவங்க 3 நாள் ரைடெல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்கள் தான் சொன்னீங்க ரெய்டு சட்டவிரோதம். சட்டவிரோதமான காரியத்தை எப்படி தமிழ்நாடு அரசும் டாஸ்மார்க் அலோவ் பண்ணுது? கேள்வி சரியா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒரு திருடன் வீட்டுக்கு திருட வரான், எல்லாம் திருடுறதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் திருடுறது சரியா தப்பான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போடுவீங்க? என்ன இப்போ லாஜிக்கே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ 3 நாள் நீங்கள் ரைடு பண்ணுறதுக்கு அப்புறமும் 1000 கோடின்னு சொன்னதுக்கப்புறமும் 2 நாள் அமைதியாக இருந்துட்டு அண்ணாமலை போராட்டம்லாம் நடத்தி அதெல்லாம் பிரச்சனையெல்லாம் சமாளிச்சுட்டு திடீர்னு ஒரு ஞான உதயம் வந்த மாதிரி ஒரு கேஸ் போடுறீங்கன்னா அப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் டெல்லி போகும்போது என்ன நடந்திருக்கும்? ஒன்று இப்படி நடந்திருக்கலாம், ஏன்னா சொல்ல முடியாது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி. ஏன்னா இவங்க இங்கேருந்து போகும்போதே ரொம்ப கான்சியஸாக யாரும் தெரியக்கூடாது. எப்பயுமேங்க நள்ளிரவு போயிட்டு காலைல வராங்கன்னா எல்லாம் பக்கம் ஒரு சில விஷயங்கள் தான் கசியும். ஏன்னா ரொம்ப இதாக பண்ணுவாங்க, யாரை சந்திக்கிறோம் எப்படி பண்ணுறோம் எதுவுமே மூமெண்ட் வராது. அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ மேலே பிஜேபி மேலே இருக்கவங்க ஐடியா கொடுத்துட்டாங்களா என்னென்ன, நாங்கள் பாட்டுக்கு ரைடு பண்ணுவோம், நீ பாட்டுக்கு ஒரு கேஸை போடு, போய் சட்டவிரோதம்னு கேஸ் போடு, அது கோர்ட்டில் நம்ம என்ன பண்ணலாம் தெரியும், அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுவோன்னு தெரியும். அது மாதிரி பண்ணி அது பாருங்க நாங்கள் ரைடு பண்ணிட்டோங்க, எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. கோர்ட்டு வந்து சட்டவிரோதம்னு சொல்லிட்டா நாங்கள் என்ன சார் பண்ணுறது? மூவ் பண்ண முடியலையே. எங்களுக்கு இனி ஒரு வாய்ப்பு தாருங்கள். பிஜேபிக்கு பிரச்சனையே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய திமுக பார்த்தீங்களா ரைடு பண்ணாங்கல்ல, கோர்ட்டு என்னங்க சொன்னிச்சு?
நீதித்துறையின் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. நம்ம சொல்கிறோம் நீதித்துறையின் மேலே நம்பிக்கை இருக்குதா? நீதித்துறை உச்சநீதிமன்றம் தான் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடருவீங்களா இல்லையான்னு கேட்டாங்களே, அது யோசனை பாருங்கள். வீட்டை விட்டு வெளில போறியா இல்லையானா என்ன சார் அர்த்தம்? வெளில போகணும்னு அர்த்தம். கரெக்டாக அமைச்சராக தொடர்றீங்களா இல்லையானா என்ன அர்த்தம்? வேறு யாராவது பற்றி கேட்டிருக்காங்களா இது வரைக்கும்? உங்களை பற்றி கேட்குறான்னு என்ன அர்த்தம்? நீங்கள் தானே சொன்னீங்க நீதித்துறையின் மீது கடும் மரியாதை வச்சுருக்கீங்கன்னு. இதான் நீங்கள் காட்டுற மரியாதையா மக்களுக்கு? ஏங்க, அதாவது என்னென்னா, ஆளுநர் வந்து ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படிங்கிறத வச்சு விளையாடுறாரு. உச்சநீதிமன்றம் கேட்குது, ஏங்க என்னங்க வேறு வேலை உங்களுக்கு? வேறு என்ன வேலை? இந்த ஒரு வேலை தானே, இதை கூட நீங்கள் சரியாக பண்ணல. அப்படியா? சரி வரானார், அப்புறம் பண்ணிடுறேன், என்னென்னா மன்னிப்பு கேட்டுக்கிறேன், முடிச்சு. மன்னிப்பு கேட்ட சவார்கர் பரம்பரைங்கிறீங்களே, நீங்கள் பண்ணது என்ன? உச்சநீதிமன்றம் உங்களை கேட்குது கேள்வி, கவலையே படம் தொலைச்சிட்டு வரீங்க. அப்போ என்ன ஆச்சு? காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தான் சார் பெருசு. நீங்கள் திட்டுவீங்கிறதுக்கு ரோசப்பட்டு நான் வந்து அமைச்சர் பதவி விட்டா காசை நீங்களா கொடுப்பீங்க? அடுத்த தேர்தல் 60 தொகுதி யார் செலவு பண்ணுவான்? அப்போ உங்களுக்கு கொள்கை கில்கை எல்லாம் உண்மையிலே மக்களே நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சரி, கொள்கையாவது என்ன சார் இது? எந்த கட்சிக்கு சார் கொள்கை இது? அது பிஜேபிக்கெலாம் என்ன கொள்கை? பாயெல்லாம் ஊரை விட்டு திறக்கணும், இதோட உன்னை தவிர வேறு என்ன கொள்கை? அவுரங்கசீப் கல்லறை இப்போ இடிக்கிறாங்களே, இவங்களை பற்றி இவங்களெல்லாம் பற்றி எப்படி நீங்கள் யோசிப்பீங்க? இவங்களை பற்றி மனநிலை யோசிப்பீங்க. அவுரங்கசீப் கல்லறை எப்போ இப்போ இடிக்கிறாங்கன்னா, ஏங்க அந்த கல்லறையே மக்கி மண்ணாக இருக்கும், அதை போய் இடிக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்ணுறது? இவங்க யோசனை பாருங்கன்னா காமெடி. இவங்களை பற்றி சிரிப்பு உண்மையிலே என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க அவுரங்கசீப்பு, இவங்க எப்பயோ வர மும்மொழி, எப்பயோ வர மறுசீரப்பு, ஐயோ மறுசீரப்பு மறுசீரப்பு, வேறு எந்த பேச்சும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கணும் ஒன்றிய அரசு, அதுக்காக பெரிய கலாட்டா பண்ணி நாடாளுமன்றத்தை முடக்கி இருந்தீங்கன்னா பரவாயில்ல. அமித்ஷாவே யோசிப்பார், என்னடா அது பணம் கேட்டு ரொம்ப பண்ணுறாங்கன்ட்டு. நீங்கள் எதுக்கு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? மும்மொழி கொள்கைக்கு எதிராக போராட்டம் பண்ணுறீங்க. பார்த்தார் அமித்ஷா, சூப்பர் மேட்ரு ஆகுது, நமக்கும் வண்டி ஓடும். ஏன்? நம்மளுடைய கொள்கை மும்மொழி கொள்கை, தமிழ்நாட்டில் அதுக்கும் கொஞ்சம் ஆதரவு இருக்குது. ஏன்னா இவங்க எல்லாம் ஹிந்தி படிக்கிற ஸ்கூல் வச்சுருக்காங்க. அண்ணாமலைஜி சூப்பராக பாயிண்ட்டை பிடிச்சார், விட்டக்கூடாது. அவர் மொழியை வைத்து திமுக விளையாடுகிறது. அப்போ 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி அமித்ஷா பேச மாட்டார், நீங்களும் பேச மாட்டீங்க. நிதியை பற்றி அமித்ஷாவும் பேச மாட்டார், நீங்களும் பேச மாட்டீங்க. எப்படி? அவங்க அடிப்பாங்க, இவங்க திருப்பி அடிப்பாங்க, நம்ம ரொம்ப வேடிக்கை பார்க்கணும். பிஜேபி பாசிசம், திராவிடம் சூப்பர் அப்படின்னு 2 பேரும் அப்படியே கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின் இவங்க இதில் எக்ஸ்பலத்தில் மோதிக்குவாங்க, பணம் கொடுத்து ப்ரமோட் பண்ணுவாங்க. அதையும் நம்ம ரொம்ப சீரியஸாக பார்த்து திமுக சூப்பர், அந்த பக்கம் பிஜேபி சூப்பர். எவ்வளோ நாளைக்கு இதெல்லாம் வேடிக்கை பார்க்க முடியும்? சரி, இப்போ 28ஆம் தேதி நடக்க போகுது என்ன? இப்போ வெளியில் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, சட்ட நிபுணர்கள் சொல்கிற விஷயம், எக்கனாமிக் டைம்ஸோ இந்தியா டுடேவோ முழுக்க ஒரு ஆர்டிக்கிளே போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி உச்சநீதிமன்றம் இதுக்கு முன்னாடிலாம் எப்போ கேட்டிருக்காங்க? ஒரு தடவை அலகாபாத் இது நம்ம யூபி அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்காங்க. லல்லு பிரசாத் யாதவ் வழக்கில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, சில சம்பவங்கள்லாம் கேட்டிருக்காங்க. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது உச்சநீதிமன்றம் அப்படிங்கிற ஒன்று நியாயமாக தீர்ப்பு சொல்லும். நியாயமாக அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இழக்க நேரிடும். எப்படி கூட்டி கழித்து பார்த்தாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. சரி, நீங்கள் கேட்கலாம், பிஜேபியும் என் செந்தில் பாலாஜியும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கிறீங்க, அப்புறம் எப்படி சார் செந்தில் பாலாஜி இந்த டைமில் போய் இடி வந்து டாஸ்மார்க்கை கை வைக்குது? டாஸ்மார்க்கை கை வச்சாதானே நீங்கள் ஏகப்பட்ட ஸ்வீட் பாக்ஸ்லாம் வரும் வெளியில், உங்களை ஏகப்பட்டதில் லாக் பண்ணலாம். எப்பயுமே பிஜேபி என்ன சார் பண்ணுறோம்? கடைசி நேரத்தில் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் எல்லா வேலையும் பண்ணும். பேரம் முடிஞ்சிருச்சா இல்லையாங்கிறது நமக்கு எப்போ தெரியும்னா, வீட்டு கதவை தட்டினா பேரம் முடியல, வீட்டு கதவை தட்டலைன்னா பேரம் முடிஞ்சிருச்சு, சிம்பிள். இன்னும் கூட கேட்கலாம், வீட்டு கதவை தட்டிட்டாங்கன்னா பேரம் முடிஞ்சு, வீட்டு கதவை தட்டிட்டா அதுக்கப்புறம் இன்னொரு டீலிங் நடக்கும். எப்பயுமே டீலிங் எப்படி நடக்கும்னா, திமுகவுக்கும் டேமேஜ் ஆகணும், அதே சமயத்தில் வர வேண்டியது வரணும். இது பிஜேபியோட கால்குலேஷன். ரொம்ப சேதாரம் ஆகிடக்கூடாது, சாதாரண சேதாரத்தில் முடிப்பேன், ஆனால் சேதாரம் பண்ணிடுவேன். அதுக்கு இங்கே ஏகப்பட்ட வேலைலாம் பண்ண வேண்டியிருக்கும். என்ன இவரானார், நம்மகிட்ட எல்லாம் அதெல்லாம் ஸ்வீட் பாக்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருவோம், நமக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய திராவிடம் பெருசு கொள்கை பெருசுன்னு சொல்லுவாங்களாம். இப்போ என்ன சொல்கிறாங்க? கைப்பற்றப்பட்ட 3 செல்கள். இப்போ கோர்ட்டில் சொல்லியிருக்கிறதுனால அந்த 3 செல்லிலேருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், அந்த இமெயிலுடைய பாஸ்வேர்டு எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் திரும்பி கொடுக்கணும். அப்போ இந்த கேஸை வந்து ஒரு ஸ்டெப்பு கூட இதுக்கு மேலே போகக்கூடாது.
அப்படின்னு தான் இன்றைக்கி வழக்கு போட்டிருக்காங்க. இன்னொன்று நம்ம மக்களுக்கு ஏறக்கூடிய சந்தேகம், வெளியில் மக்கள் பரவாயில்ல என்ன சொல்கிறோம், டாஸ்மாக் தமிழ்நாட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய துறைங்க, அதில் போய் என்ன இன்றைக்கே நஷ்டக்கணக்கு காட்டிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், டாஸ்மாக் நஷ்டக்கணக்கு காட்டுறாங்களா? ஆமாம், போக்குவரத்து தொழிற்சங்கம் நஷ்டக்கணக்கு காட்டுறாங்க. ஏன்? இப்போ வந்து இலவச பேருந்து மகளிருக்கான இலவச பேருந்தா என்ன பேருந்துன்னு சொல்லுவாங்களே, மகளிர் இலவச பேருந்து, அதை விட்டுருக்கோம். அப்போ டிக்கெட்டும் கொஞ்சம் கம்மி, அப்படிங்கும்போது வருமானம் இழப்பு ஏற்படும். அப்போ அதை வந்து தனியார் கூடலாமல் விடக்கூடாதுங்க. ஏன்னா மக்களுக்கு பலன் தரக்கூடியது, அதனால் நம்ம நடத்துகிறோம். கரெக்டுங்களா? டாஸ்மாக் அப்படிங்கிற ஒன்று நீங்கள் தான் சொல்கிறீங்க நஷ்டத்தில் போகுது. அவ்வளோ நஷ்டத்தில் போகிறது எதுக்கு சார்? இப்போ நீங்கள் வந்து நீங்களே வச்சுருக்கீங்க, தனியார் விட வேண்டியதானே? தனியார்லாம் சூப்பராக ஏசி கீசிலாம் போட்டு பார் வச்சு சூப்பராக பண்ணுவாங்க. எல்லா விதமான மதுபானங்களும் கிடைக்கும். உலகம் முழுக்க பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கடைக்கு போய் நீங்கள் ஒரு சூப்பர் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் ஷாம்பு வாங்குறீங்க, பல ஷாம்பு இருக்கும், உங்களுக்கு எது விருப்பமோ அதை வாங்கலாம். ஆனால் இங்கே டாஸ்மாகில் போகிறவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க போனீங்கன்னா இவங்களுடைய சரக்கு மட்டும்தான் விற்கிது, வேறு வெளியில் இருக்கக்கூடிய நல்ல பிராண்டெல்லாம் வரமாட்டேது. ஏன்? நல்ல பிராண்டு வந்தால் கேஸுக்கு இவ்வளோ காசு தரமாட்டாங்க. இவங்களே உற்பத்தி, இவங்களே விற்கிறது, இவங்களே டிரான்ஸ்போர்ட்டு, இவங்களே அட்டைப்பட்டியில் வைக்கிறது, இவங்களே கணக்கும் எழுதிக்கிறது. என்ன பண்ணுறது? அப்போ நுகர்வோரும் அதாவது வாங்கி குடிக்கிறவங்களும் சந்தோஷமாக இல்லை, இதை நடத்துகிறவங்க இருக்காங்களா அவங்களும் நஷ்டத்தில் இருக்காங்க. அப்படி ஏன் நடத்துகிறீங்க? அதுக்கு ஒரு அமைச்சருக்கு வேறு பணி எவ்வளவோ இருக்குதுல்ல சார். டாஸ்மார்க் ஏன் ஒரு சுமையாக பார்க்குறீங்க? வேறு ஒரு அந்த டிபார்ட்மெண்ட்டே எடுத்து கொடுத்துருங்க, தனியார் கொடுத்து அதிலிருந்து பணம் வாங்கிக்க வேண்டியது தானே. ஏன் தனியாருக்கு கொடுக்க மாட்டீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் இந்த நிர்வாகத்தை நடத்துகிறீங்க? நீங்கள் தான் நஷ்டப்படுறேங்கிறீங்க, நஷ்டப்பட்டு எதுக்கு சார் நடத்துகிறீங்க ஒரு நிர்வாகத்தை? வெளியில் மக்கள்லாம் டாஸ்மார்க் மக்கள் போச்சு நஷ்டத்தில் எடுக்கிறீங்க, மூடிடுங்களேன். நீங்கள் சொல்கிறீங்க நஷ்டத்தில் போகுதுன்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க நஷ்டத்தில் போகுதுன்னு. ஏன் அவ்வளோ சிரமப்பட்டு நடத்துகிறீங்க? எண்ணிக்கையை குறைக்கலாம், அதையே குறைக்க மாட்டீங்க. செந்தில் பாலாஜி சட்டசபையில் சொல்கிறார், நாங்கள் எண்ணிக்கையை குறைப்போம்னு சொல்லலை, ஆனாலும் குறைச்சிருக்கோம். என்ன ஒரு தாயுள்ளம்! ஐயோ! உடனே இன்றைக்கி பிஜேபிக்காரங்க போய் இதான் தாக்குன்னு சொல்லிட்டு போய் முதலமைச்சருடைய ஃபோட்டோவே ஒதுக்கிட்டாங்க. அப்போ இலக்கையில் எழக்கூடிய சந்தேகம், அம்மா உணவகம் கரெக்டுங்களா? அது ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது. இப்போ டாஸ்மார்க் நடத்துறது யார்? ஐயா கவர்மெண்ட்டு தான் நடத்துது. அப்போ ஏன் ஸ்டாலின் படம் இருக்கக்கூடாதுன்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் எப்படி அதை இல்லைன்னு சொல்லுவீங்க? கான்செப்ட் கரெக்டாக இருக்குதா அவங்க? ஆமாங்க, நீங்கள் தானே பண்ணுறீங்க, அதனால தான் உங்கள் ஃபோட்டோ வைக்கிறோம். என்ன பண்ணுவீங்க? கை வச்சுருவீங்களா மேலே? கேட்குறாங்களா இல்லையா? அவங்க மேலே கை வைக்க மாட்டாங்க. கை வச்சா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். கை வச்சு இப்போ மன்னிப்பு கேட்டுட்ருக்காங்க உங்களுக்கு. அது ஒரு பெரிய கதை. ஐயா தெரியாமல் அண்ணாமலை மேலெல்லாம் டைம் எடுத்துட்டோம், மன்னிச்சுக்கோங்க, அது கொஞ்சம் தப்பாக போச்சு, அண்ணாமலை கோவமே பற்றாதீங்க, காவல்துறையை தூங்க விட மாட்டேன்லாம் சொல்லியிருக்கீங்க, தாங்காது, வேணாம். அண்ணாமலைக்கு அரசியல் பண்ண சூப்பர் மேட்ரு. நாளை அனைத்து கட்சி, ஏன்னா நிறையா கட்சியிலேருந்து ஆள் வராங்களாம், எங்கள் தமிழ்நாட்டுக்கு வராங்க. இந்த மறுசீரமைப்பு கூட்டம் உடனே அதிமுக தொண்டர்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு முன்னால் கருப்பு கொடி போராட்டம். இந்த கருப்பு கொடி போராட்டம் அப்படிங்கிறத இவங்க நடத்துறதுக்கான விஷயம் தான். இவங்களுக்கு ஒரு அரசியல். எப்படி நீட்டுக்கு எதிராக நான் வீட்டுக்கு முன்னால் கருப்பு கொடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐயா ஸ்டாலின் அவர்கள் பண்ணார்ல, அதே கதை தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு 28ஆம் தேதி வரும்போது ஒருவேளை தான் சொல்கிறோம், ஒருவேளை அவருக்கு வந்து ஜாமீன் இல்லைன்ட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எந்த மாதிரியான நடவடிக்கை வரும்? ஜாமீன் கொடுக்க முடியாது. அமைச்சராக இருந்தீங்கன்னா ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னா என்ன முடிவு எடுப்பார்? கண்டிப்பாக இல்லை சார், நான் வந்து அமைச்சரை விட்டு விலகிறேன், எனக்கு ஜாமீன் வந்து இல்லாத, எனக்கு ஜாமீன் இது பண்ணுங்க, அப்படி தானே சொல்ல முடியும். இல்லை சார் நான் அமைச்சராக இருக்கேன், நான் உள்ளே போய் அமைச்சராக இருப்பேன்னு சொல்லுவாரா? அப்படி சொன்னால் இப்போ அவர்கிட்ட 60 தொகுதி சார். அப்போ இன்றைக்கி திமுகவில் அடுத்து எழக்கூடிய விஷயம் என்ன? செந்தில் பாலாஜிக்கு 28ஆம் தேதி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு நாட்கள் வழக்கறிஞர்கள் வைத்து பெரிய, உங்களுக்கு தெரியும் 3 வயதில் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க, அவ்வளோலாம் வச்சு நம்ம ஜெயிக்கணுங்க. அவர் வந்து 1.5 வருஷம் அவர் முதலமைச்சராக கண்டிப்பாக அமைச்சராக இருக்கணுங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், என்ன லூப் ஹோல் இருக்குது, அதையும் தாண்டி மேல்படியாக நிறைய என்ன விஷயம் பண்ணலாம், எந்த அமர்வில் போகணும், என்றைக்கு கொடுக்கணும், ஒருவேளை அவங்க எப்படி போனால் என்ன பண்ணலாம், ஒரு சட்ட நிபுணர்களை இவ்வளோ பேரை வச்சு அங்கே ஆலோசனை பண்ணிகிட்ருக்காங்க செந்தில் பாலாஜிங்கிற ஒருவருக்காக. ஆனால் உச்சநீதிமன்றத்தையும் அங்கே இருக்கக்கூடிய வழக்குகளையும் பார்த்து நிறைய பேர் சொல்கிறாங்க, இல்லைங்க இது செட் ஆகாது, இந்த தடவை கேட்டு போட்டுருவாங்க. ஏன் இல்லைங்க கேட்டு போட்டுருவாங்க? ஏன்னா வந்து உச்சநீதிமன்றம் வந்து ரொம்ப கரார் காட்டிடுச்சு, இவர் வழக்கை ரொம்ப மைனூட் பண்ணுறாங்க,
இப்போ என்ன வளவுன்னா 28ஆம் தேதி இவருக்கு ஜாமீன் ஒருவேளை உச்சநீதிமன்றம் வந்து நீங்கள் அமைச்சராக தொடர்றீங்களான்னா ஆமாம் ஏன் தொடரலாம் அமைச்சராக இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஜாமீனை நாங்கள் கேன்சல் பண்ணுறேன்னா உடனடியாக ஊன்று வைத்து ஐயா வேணாயா நாங்கள் வந்து அமைச்சராக இல்லையா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லுமா? அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே அமலாக்கத்துறை அதுக்கு முன்பே கேஸ் ஏதாவது போட்டுருமா? ஏன்னா 25ஆம் தேதி வரைக்கும் மேல் நடவடிக்கை எடுக்கக்கூடாதுன்னு யார் சொல்லியிருக்கா? ஹைகோர்ட் சொல்லிடுச்சு. 26, 27 2 நாள் தான் ஆகுது. 28ஆம் தேதி மேலே உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. இந்த 2 நாளைக்குள்ளே இடி இன்னொரு வழக்கை பதியணும். எப்படி? ஐயா இவர் ஊழல் பெருசாக பண்ணியிருக்காரு, செந்தில் பாலாஜி டிபார்ட்மெண்ட்டில் தான் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஊழல் பண்ணி தான் இவரை சிறையில் இருந்துட்டு வெளில வந்து ஜாமீனில் இருக்கார். இன்னொரு இதில் பெரிய ஊழல் ஐயா, இதை பற்றி நாங்கள் விசாரிக்கணும். அதுவும் மட்டும் இல்லாமல் எப்படி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தராங்கன்னு பண்ணாங்களோ அதே மாதிரி இதில் டிரான்ஸ்ஃபருக்கும் வாங்கியிருக்காங்க. இவர் மட்டும் இல்லையா, ஒட்டுமொத்த பெரிய ஒரு நெட்வொர்க்கே பண்ணியிருக்காங்க. ஒரு சிஸ்டமே கரப்டாக இருக்குது. இந்திய அரசுக்கு வர வேண்டிய கலால் வரி வந்து வரல. ஏன்னா இந்த கலால் வரி ஏன் வரலைங்கிறது முக்கியமான கேஸுனா, இந்திய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய வருமானம் வரலை அப்படின்னா நிதித்துறை இருக்காங்கள அவங்க இன்னொரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இடி வழக்கு போட்டுச்சு, நிதித்துறை சம்பந்தமாக ஒரு வழக்கு. எப்படி? எங்களுக்கு வர வேண்டிய வருவாய் இழப்பு வரல, பேரிடர் நிவாரண நிதி எங்களுக்கு வரலன்னு நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டீங்க. உங்கள் மேலே உச்சநீதிமன்றத்தில் இன்னொரு கேஸ் போடலாம் ஒன்றிய அரசு. என்ன? எங்களுக்கு வர வேண்டிய தொகையை இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு கொடுக்கவில்லை, இதில் பெரிய முறைகேடு நடந்துக்குது, டாஸ்மார்க் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண போகிறோம், இல்லை ஆட்சியை கலைக்கிறதுக்கான வேலை பண்ணலாம். இது வந்து பெரிய கேஸுங்க. இது நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண இது வச்சாங்கன்னா அவ்வளோதான், அடித்து தும்சம் பண்ணிடுவாங்க. இவர் மதுபான கொள்கையில் என்ன ஆச்சு? மதுபான கொள்கையில் எவ்வளோங்க ஊழல்? இங்கே எவ்வளோ ஊழல்? இங்கே உங்களுக்கு தெரியும் 1000 கோடிலாம் ஒன்று சாதாரணமாக சொல்லலாம், 1 லட்சம் கோடி வரைக்கும் ஊழல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி தானே பத்திரிகையில் செய்தி வருது. அப்போ நீங்கள் மதுபான கொள்கைக்கும் இதுக்கும் சொல்ல முடியாது. அப்போ அதில் 2 பேர் கதவை மணி சிசிடி அவங்கள தட்டவும் போது இங்கே ஏன் தட்டாமல் இருக்காங்க? சார் இப்போ திமுகக்கு என்ன சிக்கல்னா, தட்டுனாலும் சிக்கல், தட்டலைனாலும் சிக்கல். ஏன் தட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்தீங்களா எங்களை பாஜக பழி வாங்கி கொண்டிருக்கிறது. நாங்கள் அப்போவே சொன்னோம்ல, எங்களை பழி வாங்க காத்திருக்கிறது என்று சொன்னோம் அல்லவா? மக்களே, இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களே, உங்களுக்காக பாடுபடக்கூடிய இந்த ஸ்டாலின் இதை கண்டு அஞ்ச மாட்டான் அப்படின்ட்டு அப்படி ரைடு பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது திமுகவுக்கு சிக்கல். ஏன் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க சிக்கல் என்ன? அப்பா நீங்களே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ப்பா, கோர்ட்டை வச்சு நீங்கள் வாங்குவீங்க. இதை வெளியில் நிறைய பேர் பேசணும். அதாவது ஹைகோர்ட்டில் இவ்வளோ வேகமாக இந்த கேஸை போட வேண்டியதன் அவசியம் என்ன? இதே மாதிரி தான் மணல் விஷயம் நின்று போச்சு. யார் காரணம்? மணலில் தப்பே நடக்கலையா? ஐஐடியிலேருந்து எவ்வளோ பேரை கொண்டு வந்தீங்க, அங்கே என்ன நடந்தது? அப்போ இதெல்லாம் சாமானிய மக்களுக்கு தெரியாதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். 28ஆம் தேதி நம்மை பொறுத்தவரை இவர்களுக்கு ஒரு எண்டு கார்டு போடுவதற்கான வாய்ப்பு, நியாயமாக நடந்தால் எண்டு கார்டு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம். அது சம்பந்தமான விஷயம் தான் வருது. அடுத்து ஈஷா யோகா மையம். ஈஷா யோகா மையம்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு குதூகூலம் வந்துடும். இப்போ ஈஷா யோகா மையம் என்ன சொல்லுது? இல்லைங்கய்யா நாங்கள் வந்து இது பேர் என்னது தகன மேடை நடக்கலாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு கேஸ் போடுறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க? எவ்வளோ வேகமாக சொல்லியிருக்கணும், இல்லைங்க தகன மேடையில் அமைக்கக்கூடாது, ஏற்கனவே மாநகராட்சியில் தீர்மானம் போட்டோம், டக்குன்னு பண்ண வேண்டியதானே, எதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுறீங்க? ஏற்கனவே ஈஷா யோகா மையம் அனுமதியின்றி கட்டடம் கட்டுறாங்க, 600 நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து அப்பீலுக்கு போகிறீங்க, உச்சநீதிமன்றம் கேட்குது. இவ்வளோ நாள் தூங்கிட்டுருக்கீங்களா தமிழ்நாடு அரசுன்னு கேட்டுச்சா இல்லையா? ஈஷா யோகா மையத்து மேலே பயங்கரமாக நடவடிக்கை எடுக்க போகிறோம், நீங்கள் ஒன்றுமே எடுக்க மாட்டேலையே. ஏன் கேட்டால் பாஜகவுடைய ஆளாக இருக்காங்கிறீங்க, நீங்கள் தான் நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்சியாச்சே. அப்போ உங்களுக்கும் பிஜேபிக்கும் என்ன டீலிங்னு மக்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு ஈஷா யோகா மையத்துக்கும் என்ன டீலிங்னு மக்களுக்கு தெரியுமா தெரியாதா சார்? எவ்வளோ நாள் ஆச்சு சார் அவங்க மேலே? இங்கே இருக்கக்கூடிய சாஸ்தான்னு ஒரு காலேஜ், அது ஒரு பெரிய இது. இவங்கெல்லாம் யார்? உயர் ஜாதியினர் எதுக்குறேன்னு சொல்லிட்டு உயர் ஜாதியினருக்கு மண்டிட்டு இருக்கீங்களே, இது யார் தான் கேட்குறது? இதெல்லாம் கேட்குறது கேட்டால் சமூக நீதினு வீடியோ ஆடியோ போட்டுட்ருக்கீங்களே, இதை மக்கள் பார்த்து பலனடைவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்னொரு குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை, அதை விட முக்கியமான விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். தமிழ்நாடு வந்து இன்றைக்கி வந்து வருவாய், டாஸ்மார்க்கில் வந்து வருவாய் வந்து அது 50,000 கோடி அப்படின்னாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பற்றாக்குறை, யார்? தமிழ்நாடு அரசு பற்றாக்குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ லட்சம் கோடி? நம்ம வந்து 50,000 கோடி அப்படிங்கிறது நம்மளுடைய இலக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குஜராத் அரசு வந்து 19,695 கோடி வருவாய் உபரி பட்ஜெட்டை முன்வைக்குது. 19,000 கோடி உபரி இருக்குங்க அவங்ககிட்ட.
ஆனால் தமிழ்நாடு அரசு 45,467 கோடி பற்றாக்குறை பட்ஜெட். இதையும் தாண்டி உள்கட்டமைப்பு பிஜேபியில் சொல்கிறதுக்கு என்ன பதில்? சங்கிகள் தான். உட்கட்டமைப்புக்கு குஜராத் வந்து கிட்டத்தட்ட 95,000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் 57,000 கோடி மட்டுமே செயல்படுகிறது. குஜராத்தின் மாநில கடன் 3.7 லட்சம் கோடி, தமிழ்நாட்டின் கடன் 9.62 லட்சம் கோடி. இதை விட காமெடி என்னென்னா, 4 ஆண்டுகளுக்கு பிறகு முக்கிய வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றலை. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்னது மாதாந்திர மின் கட்டணம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்துதல், ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ஊக்கத்தொகை, சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு 100 மானியம், ஆகலாம் வாக்குறுதி கொடுத்தீங்க, இன்னும் கொடுக்கல. பெட்ரோல் விலையை வந்து 5 ரூபா குறைக்கிறேன்னீங்க, டீசல் விலையை 4 ரூபா குறைப்பது, அரசு துறைகள் மற்றும் கல்வி நிறுவனங்களில் தற்போதுள்ள 3.5 லட்சம் காலி பணியிடங்களை நிரப்புவது. ஆனால் நீங்கள் வெறும் 45,000 தான் நிரப்புறங்கிறீங்க. அதுவும் டிஎன்பிசி மூலமாக வச்சு எப்போ நீங்கள் நிரப்புவீங்கிறதுக்கு இப்போ நிரப்ப முடியாது, அடுத்த வருஷம் ஆகிடும். டிஎன்பிசி மூலியமாக எக்ஸாம் வச்சு எப்போ நிரப்புவீங்க? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக நீடிப்பது. 100 நாள் வேலை திட்டத்துக்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் தரல, அதுக்கு நீங்கள் போராட்டம் பண்ணல. 150 நாள். அனைத்து பகுதி நேர ஆசிரியர்களின் வேலைகளையும் நிரந்தரமாக்குவது. நிரந்தரம் கூட அது கூட பரவாயில்லைங்க, நிரந்தரம் ஆக்கணும். 400 ரூபா கொடுக்குறீங்க, அவங்க எப்படி பத்தும்? ஒரு மாதத்துக்கு 12,000 ரூபா பத்துமா? லீவ் போட்டால் அதுவும் காசு இல்லை. பழைய ஓய்வு திட்டத்தை மீண்டும் நிலைநிறுத்துவது மற்றும் மீனவர்களுக்கு 2 லட்சம் வீடு கட்டுறேன்னீங்க. ஐயா, நீங்கள் எவ்வளோ கட்டியிருக்கீங்க நமக்கு தெரியல, கட்டவே இல்லை. திமுக அரசு முதல் நாளிலிருந்து விளம்பரத்துக்கு செலவு பண்ணி கொண்டிருக்கிறது. தங்கள் தோல்விகளை மறக்க அர்த்தமற்ற விளம்பரங்களில் பெருமளவு முதலீடு செய்ய தொடங்கியுள்ளது. அதுக்கு முக்கிய காரணம், முக்கிய விஷயம், தமிழக அரசின் தகவல் மற்றும் விளம்பரத்துறை 2023-2024 ஆண்டு விளம்பரத்துக்காக 35 கோடி செலவு. மேலும் 35 கோடி மட்டுமே பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்ட போதிலும் 2024-2025 ஆண்டில் அவர்களின் செலவு 110 கோடியாக அதிகரித்தது. விளம்பரத்துக்கு 110 கோடி. நம்ம என்ன பேசுகிறோம்? மோடி வெளிநாடு போகிறதுக்கு 258 கோடின்னு பேசிகிட்டு இருக்கோம். மோடியும் விளம்பரம், நீங்களும் விளம்பரம். இந்த ஆண்டு விளம்பரங்களுக்கான பட்ஜெட் 100 கோடி. முந்தைய ஆண்டுகளில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அறிந்தும் அவர்கள் பட்ஜெட்டை விட குறைந்தது 2 பங்கு அதிகமாக செலவிட்டிருப்பீர்கள் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். 35 கோடின்னு சொல்லி 100 கோடி செலவு பண்ணுறாங்க. இப்போ 100 கோடி அறிவிச்சிருக்காங்க விளம்பரத்துக்கு. எவ்வளோ செலவு பண்ணுவாங்க? ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் விளம்பரம் மற்றும் விளம்பர பட்ஜெட் கூட 2023-2024 ஆண்டில் 1.65 கோடியிலிருந்து 25-26 ஆண்டில் 11.48 கோடியாக அதிகரிச்சிட்டிங்க. ஆனால் ஆதி திராவிடர் விடுதிகளை மேம்படுத்துவதற்கான பட்ஜெட் 25-26 ஆண்டில் 55 கோடியிலிருந்து 20 கோடியாக குறைந்துள்ளது. ஆதி திராவிடர்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய 55 கோடியிலிருந்து திடீர்னு 20 கோடியாக குறைஞ்சிருச்சு. ஏன் நீங்கள் தான் பட்டியலின மக்களுக்கு பாடுபடக்கூடிய அரசாச்சே, ஏன் நிற்கிறீங்க? அதே போன்று வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறையின் சிறப்பு திட்டங்களுக்கான பட்ஜெட் 134 கோடியிலிருந்து 30.5 கோடியாக குறைந்துள்ளது. 7,500 கோடி பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம் பள்ளி கல்வித்துறையின் கோரிக்கை பட்டியலில் இல்லை. நீங்கள் பண்ணுறீங்க இல்லை. 1,125 மின்சார பேருந்துகளை வாங்குவதற்கான நிதி ஒதுக்கீடு போக்குவரத்து துறையின் கோரிக்கை பட்டியலில் இல்லை. இது இல்லாமல் ஊரக வளர்ச்சியிலேருந்து ஏகப்பட்டதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இவங்ககிட்ட காசு இல்லாமல் தள்ளாடுறாங்க. 28%, 26% தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சார், 28% நாங்கள் கடன் வாங்கலாம், நாங்கள் 10% தான் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறது பெருமையா? 28% நாங்கள் அதுக்கு மேலேயே கடன் வாங்கணும் சார், அதுக்கு மேலே வாங்க முடியாது சார். எப்படி சார் வாங்க முடியும்? இது எப்படி ரொம்ப பெருமையாக சொல்கிறீங்க? மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் கூட்டணிக்கு அதாவது என்னென்னா, இவங்க நினச்சிட்டு இருக்காங்க கூட்டணி பலம் வரக்கூடிய, நம்ம ஏற்கனவே சொன்னோம், திருமாவளவனர்கள்லேருந்து கம்யூனிஸ்ட்லேருந்து இவங்க எல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப முட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவங்க முட்டு கொடுக்குறாங்க, ஓகே. இவர்களுடைய ஆட்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? பட்டியலின மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி வேல்முருகனை இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா? ஏற்கனவே ஐயா வந்து உங்களோட இல்லை, வன்னிய மக்கள் உங்களுக்கு எதிராக ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. சரி, வேல்முருகன் தான் இருக்காரு, எப்பயுமே கூட வச்சுக்குவாங்க ஒருத்தரை. வேல்முருகனை நீங்கள் எந்த அளவுக்கு அவமானப்படுத்துறீங்களே, எப்படி ஒரு அந்த கம்யூனிட்டிக்காரங்க மொத்தமாக உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வேல்முருகனை உதாசீனப்படுத்துறதுக்கு என்ன காரணம்? நம்ம திராவிட மாடல் அரசு, வாரிசு அரசியல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இவர் என்ன அடிக்கடி இதெல்லாம் கொஞ்சம் உணர்வுபூர்வமாக சிந்திக்க ஆரம்பிக்கிறாரு. திருமாவளவன் எப்படி இருக்காரு? என்ன சொன்னாலும் ஓகேங்கிறாரு. இவர் என்ன திடீர்னு வந்து தமிழினம், நம்ம தான் தமிழ்னு சொல்லிட்டு இருப்போம். இவர் என்ன உரிமையை கொண்டாட வர்றது? வேற என்ன உங்களுக்கு வேல்முருகன் மேலே கோபம்? கொஞ்சம் யோசனை பாருங்கள்.
இது என்ன கோபம் இது? அப்போ வந்து சேகர் பாபு அப்படிங்கிறவர் வந்து வேல்முருகனை திட்டுவார், அதையும் மீறி அவர் இருப்பார். நிறைய பேர் கூட கமெண்ட் போடுறாங்க, இப்படி தான் வேல்முருகன் சொல்லுவார், கடைசி நேரத்தில் திமுகவோட தான் இருப்பார். நல்லா யோசனை பாருங்கள், வேல்முருகனுக்கு வேறு எங்கே போவார்? திமுகவுக்கு ஏன் இவ்வளோ இடம் கொடுக்குறாங்க? திமுக விட்டு வேல்முருகன் போனால் எங்கே போவார்? திமுகவையும் திட்டுறாரு, அதிமுகவையும் திட்டுறாரு. அதிமுக பிஜேபியோட போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தான் பாசிச பாஜகன்னு வேல்முருகன் சொல்லிட்டார். அவர் போனாருன்னா பார்த்தீங்களா, பாசிச பாஜக கூட போய் சேர்த்துட்டாருன்னு சொல்கிறதுக்கு ஒரு வசதி. அப்போ வேல்முருகனுக்கு வேறு வழி என்ன சார்? இன்றைக்கி என்னென்னா, வழி இல்லாமல் தான் நிறைய கட்சிகள் திமுக கூட்டிகிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட போய்ட்டால் நம்ம என்ன பண்ணுறது? டிவிக்கே புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கே போனோம்னா ஓட்டு கிடைக்குமோ கிடைக்காதோ? ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி டிவிக்கே போனால் ஏன் வேல்முருகன் போகக்கூடாது? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது அமையக்கூடாதுங்கிறது தான் இன்றைக்கி திமுக அவ்வளோ அழகாக வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி டாஸ்மார்க் அப்படிங்கிறது இவ்வளோ பெரிய பிரச்சனை. இது எத்தனை சேனல் இதை ஒளிபரப்பு பண்ணாங்க, எப்படி இதை விவாதிக்கிறாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி சட்டமன்றம் அப்படிங்கிறது எப்படி செயல்படுது? முதலமைச்சருடைய புகழையும் முதலமைச்சருடைய திமுக அரசினுடைய சாதனை இதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பற்றி பேசிட்டீங்க, அதெல்லாம் எல்லா ஆட்சியிலையும் நடக்குதுங்கிறீங்க. இத்தனை கொலைகள் கடந்த ஆட்சியில் நடந்ததா? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆட்சியில் நடந்ததா? போதையில்லா தமிழகம் போதையில்லா தமிழகம்னு பார்க்குறீங்க, ஒரு நடு ரோட்டில் ஒருத்தரை வெட்டி கொள்கிறாங்க, முழுக்க முழுக்க போதையில் இருந்தது தான் பண்ணுறாங்க. கஞ்சா அப்படின்லாம் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இருக்காங்க, பிடிச்சிட்டு நீங்களே சொல்கிறீங்க. அப்போ இவ்வளோ விஷயங்கள் எப்படி வருது? குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நீங்கள் தானே சொன்னீங்க. உங்கள் ஆட்சிலையும் அதே தொடர் மாதிரி நிறையா தகவல் வருது. ஜாஃபர் சாதிக்கை வந்து உடனே கட்சி விட்டு எடுக்கிறீங்க, அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டு இருக்குது. இதெல்லாம் இது வந்து கள்ளச்சாராயம் எங்கள் மது விற்பனை இவ்வளோ நடக்கும்போது மது விற்பனைக்கு என்ன சொன்னீங்க? மது இல்லைன்னா கள்ளச்சாராயம் வந்துடும். நீங்கள் மது இருக்கும்போதே கள்ளச்சாராயம் வருது ஏன்? ஆமாங்க, நீங்கள் அப்படியே படிப்படியாக ஏற்றி 150 ரூபாய்க்கு கொண்டு போயிட்டீங்க. 50 ரூபா கிடைக்கிறத ஏழைகள் குடிக்க போகிறாங்க. அவங்களுடைய உயிரை பாதுகாப்பது ஒரு அரசின் கடமையாக இல்லையா? அவங்க ஏன் அந்த மாதிரி போகிறாங்க? ஒன்று அவங்கள நல்வழிப்படுத்தணும், அதை நீங்கள் பண்ண மாட்டீங்க. ஏன்னா பண்ணிங்கன்னா உங்களுக்கு வருமானம் கட்டும். சரி, நல்லதாவது கொடுங்கன்னா அதுவும் கொடுக்க மாட்டீங்க. அப்போ வந்து ஒரு மக்களை வஞ்சித்து நீங்கள் அந்த அரசாங்கம் எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். யாருக்கான அரசு இது? நம்ம நிறைய இதை பற்றி பேசிட்டோம். திராவிட மாடல் டெய்லி வீடியோ தான். அல்வா வீடியோவில் ஆரம்பித்து, அப்பா வீடியோவில் ஆரம்பித்து, இன்னைக்கு காலிலேருந்து ஒரு வீடியோ, ரூக்கு ஒரு வீடியோ. ரூ எதுக்கு மாற்றுறீங்கிறது நமக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. எதுக்கு இது என்னன்னாங்க, மொத்தமாக பார்த்தீங்கன்னா நல்லா ஒன்று தெரியுது. இருக்கக்கூடிய நிறைய பேர், நிறைய இன்டலெக்சுவல் கூட திமுக அரசுக்கு முட்டு கொடுக்குறவங்க கூட என்னங்க ரொம்ப ஓவராக தான் போகுது, என்ன பண்ணுறது? பாசிச பாஜக வந்துடக்கூடாது. நம்ம என்ன கேட்குறோம்? பாசிச பாஜக வந்துடக்கூடாது. எத்தனை நாள் இதுக்கு நம்ம துணை போக முடியும்? இது எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? ஒரு குடும்பம் தொடர்ந்து அவருன்னு வர்றது எப்படி? அது பகுத்தறிவிக்கே சரியில்லாத வார்த்தையில் எப்படிங்க சரியாக வர முடியும்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போது வந்து எப்பயுமே ஒரு ஆணவம் வந்துருங்க. அது வந்து சரியாக வராது, நிர்வாகம் சரியாக வராது. அதை தட்டி கேட்பது இன்றைக்கி யார்? அண்ணாமலை. ஏன்னா அவர் மேலேருந்து பரமசிவன் கழுத்துலேருந்து பாம்பு கேட்டது மாதிரி பண்ணிட்டு இருக்கார். அவரை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியல. இதே வேறு யாராவது போராட்டம் நடத்தினா அனுமதி கொடுக்கறதில்ல. அப்படியே போராட்டம் நடத்தினா ஒரு குண்டு கட்டாக தூக்கிட்டு போய் அண்ணாமலையே 7 மணி வரைக்கும் உட்கார வச்சிங்கன்னா என்ன அர்த்தம்? பாருங்கள், மேலே ஆண்டுட்டு இருக்க கட்சியே நாங்கள் 6 மணிக்கு விட வேண்டியது 7 மணிக்கு விட்டோம். யாராவது போராட்டம் பண்ணிங்கன்னா இதான் நிலவரம், ரிமாண்ட் பண்ணி விட்ருவோம். அப்போ அடக்குமுறை இதே மாதிரி தான் அரசு ஊழியர்களை பண்ணுறீங்க. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் எவ்வளோ நாள் பொறுமையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மக்கள்லாம் பார்த்துட்டு தான் சார் இருக்காங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்கள்ல, மக்கள் புரட்சி எப்படிம்பாங்கல்ல, பிஜேபி எதிராக தான் நடக்குமா, உங்களுக்கு எதிராக நடக்காதுன்னு நினைக்கிறீங்களா? மக்கள் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருப்பாங்க? அப்போ மக்கள் எந்த விஷயத்தையும் சிந்திக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நீங்கள் பல வீடியோக்கள், பல ஆடியோக்கள், இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜேபியை நோக்கியே உங்களுடைய அஸ்திரம் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். மதவாதம், பாசிசம், இதை பற்றி, பொருளாதார மந்தநிலை பற்றியோ எதை பற்றியுமே நீங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணால் நீங்கள் மாட்டிக்குவீங்க. நம்ம தொடர்ந்து சொல்கிறேன், இந்த கூட்டணி மெயின்டைன் ஆகாமல் எப்படி சார் ஓட்டு கிடைக்கும்? திருமாவளவன் கட்சியில் இருக்கவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? எப்படி நியாயமா? எப்படி ஓட்டு போடுவீங்க? வேங்கை வயலேருந்து பல பட்டியலின பிரச்சனையை பார்க்குறோம். எப்படி திருமாவளவன் கட்சியில் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? கம்யூனிஸ்ட் தோழர்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சாம்சங் பிரச்சனையிலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனை பார்த்துட்ருக்கோம். அந்த தோழர்கள் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க? உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கும்? எப்படி ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படியே ஓட்டு போட்டுற முடியுமா? என்ன உங்களுக்கு ஒரே லாபம்? அதிமுக பிஜேபி கூட்டணி கூட வந்தால் பரவாயில்ல, ஏன்னா மதவாதம்னு சொல்லி அந்த கூட்டணியை ஒரு வழி பண்ணலாங்கிறாங்க. போன தடவை 2 பேர் வந்தே நீங்கள் 10 வருடம் ஆட்சி நடத்தியா 67 சீட்டு வந்துட்டார். இந்த 2 பேரும் மதவாதத்தை மீறி. ஏன் திமுக வந்ததுன்னா சட்டம், ஐயோ திமுக மறுபடியுமா கொஞ்சம் நெஞ்சம் பயப்படுறாங்க. திமுகனா மக்கள் என்ன, திமுக வந்தாலே சட்டம் ஒழுங்கு, அதை நிரூபிக்கிற மாதிரி தானே காரியம்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து மக்களுக்கு தெரியாதா? சட்டம் ஒழுங்கு ஸ்டாலின் வராருப்பா, விடியல் நீங்கள் வந்து மற்ற கொள்ளை கூட அடித்தா கூட இந்த சட்டம் ஒழுங்கில் கரெக்டாக இருந்தீங்கன்னா பரவாயில்லப்பா. ஸ்டாலின் வந்தார், பக்காவாக இருக்குதுப்பா கவர்மெண்ட்டு. பாருங்கள், பையனெல்லாம் எந்த இடத்துல வச்சுருக்காரு பாருங்கள். பேரன் அவரெல்லாம் பார்த்து பல நாள் அப்படிலாம் சொல்லணும்.
பேரன் வராரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர் இடம் கொடுக்குறாரு, அமைச்சர் இது கொடுக்குறாரு. ஒரு பக்கம் ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கக்கூடாது, நீங்கள் தான் ஃபுல்லு எல்லா பேனரும் வச்சுட்ருக்கீங்க. பொடிக்க பொது இடத்துல இருக்கிறது அகற்றணும்னு துரைமுருகனுக்கு தெரியாது. இப்போ எதுக்கு அறிக்கை விட்றீங்க? பொது இடத்தில் இருக்கிறதெல்லாம் உடனே அகற்றுங்க. ஏன் விஜய் கட்சியிலேருந்து நிறைய பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க வந்துடக்கூடாது, அதுக்காக இப்போவே வருது. நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்களா? அதனால் பேசிக்கொண்டே போகலாம். திமுகவுடைய இந்த மாதிரி அவலங்களை ஏகப்பட்ட விஷயங்கள் திராவிட மாடலை பற்றி பேசிக்கொண்டே போகலாம். மறுபடியும் சொல்கிறோம் ஒரு விஷயம், இந்த ஆட்சி அப்படிங்கிறது யாருக்கான ஆட்சிங்கிறது மக்களுக்கு தெரியும். சாமானிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வஞ்சிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்குது, எல்லாரையும் வரக்கூடிய ஆட்சி. இது வந்து உயர் ஜாதியினர், நம்ம மறுபடியும் சொல்கிறோம், உயர் ஜாதியினரை அவங்க 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 மட்டும் இந்த ஆட்சியை புகழ் பாடணும். எஸ்வி சேகருக்கு படிவட்டம் கட்டி சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறாங்கன்னா நம்ம இந்த ஆட்சியை பற்றி என்ன புரிஞ்சுக்கிறது? ஒரு மாவட்ட செயலாளர் வெளிப்படையாக எஸ்பியிலேருந்து எல்லாத்தையும் மிரட்டுறாரு. 10 நாளைக்கு அப்புறம் அந்த இடத்துக்கு வேறு ஆளை போடுறீங்க. என்ன காரணம்? உட்கட்சியில் அவ்வளோ பிரச்சனைகள், அமைச்சர்களுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை, மாவட்ட செயலருக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை. அதுவும் இல்லாமல் 4 வருஷம் வேறு சம்பாதிக்காமல் இருக்காங்க. இப்போ திமுக என்ன பிரச்சனை? பணம் கீழே போச்சுன்னா சுருட்டிட்டு ஓடிடுவாங்க. ஏன் 4 வருஷமாக ஒன்றும் சம்பாதிக்கலை? ஏன் முதலையா ஜெயலலிதா காலத்தில் பார் இருக்கும், பாரில் அந்த அட்டைப்பெட்டியிலேருந்து எல்லாத்தையும் அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய வட்டம் மாவட்டம் எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பணம் போகும். இங்கே அப்படி இல்லை, மேலே மட்டும்தான் பணம் போது, கீழே யாருக்கும் பணமே போக மாட்டேங்குது. அப்போ ஏற்கனவே 10 வருஷம் காஞ்சி போயிருந்தாங்க, 4 வருஷம் ஒன்றுமே கிடைக்கல. ஒரு மேலே மட்டும் இருக்கீங்க. அப்போ கீழே கொடுத்தீங்கன்னா அடுத்து ஜெயிக்கிறோமோ இல்லையோன்னு பதுக்கு தானே பார்ப்பாங்க. இதை வச்சு நீங்கள் பணத்தை வச்சு ஜெயிக்கலாம், பணத்தை வச்சு அந்த பணம் எப்படி கடைசி வரைக்கும் போகும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்ருங்க? பிரசாந்த் கிஷோர் மாதிரி 4-5 பேர் 4 இடத்துல ஸ்பை மாதிரி இருக்கார், அவரை வச்சு நம்ம ஜெயிச்சலாம்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ஒரு கணக்கு போடலாம் சார், மக்கள் வேறு மாதிரி ஒரு கணக்கு போடுவாங்க. நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் சொல்லுங்கள், திராவிட மாடல் அரசு சூப்பராக, நம்ம கமெண்டில் கூட சொல்லுங்கள், எந்த விதத்தில் திராவிட மாடல் அரசு சூப்பர்? பக்கத்தில் இருக்க ரேவந்த் ரெட்டி போய் டாவோஸில் இருக்க மாநாட்டில் போய் முதலீடுகள் வாங்கிட்டு வர்றாரு. நீங்கள் என்ன முதலீடுகள் வாங்கிட்டு வந்தீங்க? இது வரைக்கும் நீங்கள் போய் வெளிநாட்டுக்கு போனீங்களே, என்ன முதலீடு ஈர்த்து தமிழ்நாட்டை போய் டெவலப் பண்ணீங்க? உட்கட்டமைப்புக்கு வந்து 65,000 கோடி செலவழிச்சிங்க முதல் வருஷத்தில். என்ன உட்கட்டமைப்பை மேம்படுத்திட்டீங்க? இப்போ 57,000 கோடி போடுறீங்க. என்ன உட்கட்டமைப்பு மேம்படுத்த போகிறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு திட்டம். மோடி சொல்கிறாருல, 1000 வருஷத்துக்கு நான் திட்டம் போடுவேன், 2040ங்கிறார். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 2 வருஷம் கழிச்சு லேப்டாப். அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களான்னு தெரியாது. 2026 தான் அரசு ஊழியர்களுக்கு வந்து சரண் விடுப்பு. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்களா இல்லையானே தெரியாது. கேட்டால் இன்றைக்கி சொல்கிறார், மகளிர் உரிமை தொகை பயங்கரமான சாதனை படைத்த திட்டம் அப்படிங்கிறார். மகளிர் உரிமை தொகையில் நீங்கள் எவ்வளோ திணறீங்கிறது மக்களுக்கு தெரியாதா? இதை ஒரு சாதனையாக வேறு சொல்லிட்டுறீங்க. மக்களுக்கு வேதனை தான் மிஞ்சும். மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்சியினுடைய நாட்கள் என்ன படிக்கிறது? கண்ணிமைக்கும் நேரத்தில் எல்லாம் மாறலாம். இவங்க ஏதோ ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க, எதிர்கட்சிகள்லாம் ஒன்றும் சேர மாட்டாங்கன்னு. இவர்கள் எண்ணம் போல் நடக்கும் அப்படிங்கிறத இவங்க ஒரு நினச்சிட்டு, ஏன்னா எல்லாம் கையில் அதிகாரம் இருக்குதுன்னு நினச்சிட்டாங்க. இதுபோல் பல அரசாங்கங்களை பார்த்துருக்கோம். ஜெயலலிதாமையே தோக்கடித்த தமிழ்நாடு தான் இது. தொடரட்டும் இந்த பொற்காலம்னு கலைஞர் சொன்னார். அந்த தடவை என்ன ஆச்சுங்கிறது நாட்டு மக்கள் அறிவார்கள். திமுக அப்படிங்கிற கட்சிங்கிறது கட்சி அழியணும்னு சொல்லலாம். ஆனால் இவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது மக்களுக்கு இன்னும் வெறுப்பாயிரும். இது இவங்க புரிஞ்சிக்காமல் இருக்காங்க. 2026 மட்டும் நம்ம வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். திமுக அப்படி என்னங்க நினைக்குது? 2026 மட்டும் நம்ம வந்துட்டோம்னா அவ்வளோதான்ப்பா. ஏன் அதிமுகங்கிற கட்சியே இருக்காது? ஏன் பிஜேபி அழிச்சிடும், நம்மளும் அழிப்போம், முடிஞ்சு போச்சு கட்சி. விஜயெல்லாம் ஓட விட்டுறலாம், நம்ம மட்டும்தான். நம்மளும் பிஜேபியும் இந்த பாயாசம்னு சொல்லி ஓட்டிடுவோம். எந்த கட்சியும் இருக்காது. ஆனால் 2026 முக்கியம், பிகிலு முக்கியங்கிற 2026 முக்கியம். எந்த விலை கொடுத்தாலும் 2026 ஜெயிக்கணும். அதுக்கு செந்தில் பாலாஜி மேலே ஆட்கள் வேணும், ஸ்வீட் பாக்ஸ் வேணும். அதற்கு எந்த எல்லைக்கும் போங்க. 2026 நமக்கு வாழ்வாசவா பிரச்சனை. கொஞ்சம் யோசனை பாருங்கள். 2026 மட்டும் திமுக தோத்துருச்சுன்னு வச்சுக்க, என்ன அவங்க சொல்லுங்கள்? திமுக தோத்தா நீங்களே சொல்லுவீங்க, திமுக தோத்தா திமுக கதி கலங்கிருங்க. உண்மை. திமுக 2026 தோற்றால் கொஞ்சம் யோசனை பாருங்கள். உதயநிதி அவர்கள் பின்னால் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அணித்திரர்களாக அப்போ உங்கள் மிரட்டெல்லாம் என்ன ஆகும்? இப்போ சொல்கிறோம், திமுக தோற்றால் கட்சி மிகப்பெரிய அளவில் பிளவு. கட்சி முதல் நடத்த முடியாதுங்க. கலைஞர் அவர்கள் இருந்தார். கலைஞர் மிகப்பெரிய சாணக்கியர், மூச்சு உடல் எல்லாமே அரசியல். அவர் 13 வருஷம் தாக்கு பிடிச்சார். உங்களெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாது. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு அப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி ஏதோ பெருசாக பண்ண போகிறாரு ஒரு நம்பிக்கை இருந்தது. வந்த ஒன்றா பார்த்தா கூட இருக்க சகாக்களுக்கே பிரச்சனை. துரைமுருகன்லேருந்து KN நேருலேருந்து பொன்முடி எதுக்கு நீங்கள் வந்து அமைச்சரையை மாற்றினீங்க? உங்களோடையே இருந்தார். ஸ்டாலினை முதலமைச்சராங்கன்னு கலைஞர்கிட்ட சொன்னவர், சின்ன வயசுலேருந்து உங்களோட இருந்தவர். நேற்று வர செந்தில் பாலாஜி அவருக்கு 2 துறையை கொடுக்குறீங்க. அவர் மனசில் காயம் இருக்குமா இருக்காதா? KN நேரு எவ்வளோ பெரிய ஆள் அங்கே அந்த ஏரியாவில். திடீர்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உங்கள் பையனுக்கு ஃப்ரெண்டு, உங்கள் வீட்டில் வளர்ந்து வருங்கிறது அவருக்கு நீங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. 2 பேருக்கும் பிடிக்க மாட்டேது. அப்போ இவர் நிற்கிற வேட்பாளர் அவர் தோக்கடிப்பார், அவர் நிற்கிற வேட்பாளர் இவர் தோக்கடிப்பார். தோற்று போயிட்டா KN நேரு இதே மாதிரி பிஹேவ் பண்ணுவாரா? சேகர் பாபு இன்றைக்கி ரொம்ப உற்ற துணையாக இருக்கார். தோற்று போயிட்டு அவர் இதே மாதிரி உங்களோடய இருப்பாரா? போன தடவை இருந்தது காரணம் என்ன? எப்படி நம்ம ஆட்சி தான்ட்டு இந்த தடவை இருப்பாரா?
பதவி இருந்தால் 10 பேர், பணத்துக்காக 100 பேர், காசுக்கு தான் மதிப்பு இருக்குங்கிறது வரக்கூடிய தேர்தலில் கண்டிப்பாக உறுதித்தமாகும். நீதி அவ்வளோ ஈஸியாக சாகாதுன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி ஒன்றும் தமிழ்நாட்டை தொடச்சி எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம உறுதியாக நம்புகிறோம். நல்லதே நடக்கும். தொடர்ந்து நீங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. திராவிட மாடலுக்கு எதிராக நம்ம நிறையா குரல் கொடுத்துட்ருக்கோம். ஆதரவு தாங்கள் தான் நான் கேட்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுடைய விருப்பம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.